அஸ்ஸலாமு அலைக்கும். நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த கீத்து கொட்டாய் பழைய ரிஜிஸ்டர் ஆஃபீஸு, வீரசோழனுடைய சப்பு ரிஜிஸ்டர் ஆஃபீஸு. இதில் அந்த ரிஜிஸ்டர் ஆஃபீஸை இடிச்சிட்டு அதன் பிறகு கட்டடம் கட்டி இதில் மொத்தம் 5 கடை இருக்குது. அந்த மேற்கு பார்த்த மாதிரி 2 கடையும், இந்த கிழக்கு பார்த்த மாதிரி 3 கடையும் இருக்குது. ஏன்னா இந்த 3 கடையும் கடந்த ஒரு 6-7 வருஷமாக ஒரு கடை மட்டும்தான் பால் வியாபாரம், மாவு வியாபாரம் செய்யப்படுது. மிச்சம் உள்ள 2 கடையும் கிட்டத்தட்ட 6-7 வருஷமாக பூட்டியே கிடக்கு. ஏன்னா இந்த கடை யாருக்கு, இப்போ யார் இந்த கடையை நடத்துகிறா அப்படின்னா கேஎஸ்ஓ பஷீர் அகமது நடத்துகிறாரு. ஆனால் இந்த 2 கடையும் பல கடந்த வருடங்களாக பூட்டி கிடக்கு. ஆனால் இதை ஜமாத்தோ ஊர் மக்களோ யாருமே ஏன் பூட்டி கிடக்குன்னு கேட்குறதே கிடையாது. இதே ஊரில் ஒரு சாதாரண ஒரு ஜமாத்து பொதுமக்கள் இந்த மாதிரி கடையை பிடிச்சிட்டு அதை பூட்டி போட்டிருந்தா அடுத்த சில மாதங்கள்லேயே இந்த கடையை ஜமாத்து நிர்வாகம் திரும்ப கைப்பற்றிடும். ஆனால் அந்த கேஎஸ்ஓ பஷீர் அகமது அப்படிங்கிறவர் அதிகாரத்தை தான் கையில், வீரசோழத்துடைய அதிகாரத்தை, ஜமாத்து அதிகாரத்தை மொத்தத்தையும் தான் கைக்குள்ளே வச்சுக்கிட்டு, அவருக்கு உள்வேலை பார்க்கக்கூடிய சில பேரை கைக்குள்ளே வச்சுக்கிட்டு இந்த 2 கடையும் பல ஆண்டுகளாக பூட்டி அனாமத்தாக கிடக்கு. ஏன்னா இதை வீரசோழத்தில், ஜமாத்தில், வீரசோழ பொதுமக்களோ யாருமே இதை என்னென்னு கேட்குறது கிடையாது. நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய எந்த நிர்வாகிகளுக்கும் இந்த கடை 2 கடை ஏன் பூட்டி கிடக்கு அப்படின்னு கேட்கக்கூடிய எந்த ஒரு திராணியும் இல்லாத ஒரு ட்ரஸ்டிகளாக, நிர்வாகிகளாக தான் கடந்த 6-7 வருஷமாக இருக்கிறாங்க. இதே ஒரு சாமானிய பொதுமக்கள், ஜமாத் பொதுமக்கள் செஞ்சுருந்தால் இந்நேரம் கடுமையான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கும். ஆனால் மேற்படி நபர் இதை செய்கிறனால எல்லோரும் மௌனிகளாக, அதாவது கண்ணு, காது, வாய் எல்லாத்தையும் பொத்திக்கிட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க ஒரு நிலைமை வீரசோழத்தில் நிலவிக்கிட்டு இருக்குது. இதுதான் அதிகார துஷ்பிரயோகம் அப்படிங்கிறதும், மறைமுகமாக நிர்வாகத்தை அடிமைப்படுத்தி, ஊர் மக்களை அடிமைப்படுத்தி, ஊர் மக்களை கேள்வி கேட்க விடாமல் ஒரு அச்சத்தில் வச்சுருக்கக்கூடியதற்கு இந்த 2 கடைகள் பல ஆண்டுகளாக பூட்டி கிடக்கிறதுக்கான ஒரு சாட்சியாக இன்றைக்கி நம்ம கண் முன்னாடி இருக்குங்கிறத இந்த வீடியோ மூலயமா தெரிவிச்சுக்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும்.